மேமுக்கு இந்த ரூம் தான் இந்த பிள்ளை சொல்லுச்சு. ஆமாடி, ஆனா ஒரு ஆள்வளையும் காணலையே, வெளிய வர மாட்டேங்காத, நம்ம தட்டிட்டு உள்ள போலாமான்னு தெரியல. லேசா போய் பாத்துட்டு வரட்டாக்க. யாசிரப்படாதம்மா. யாசிருவாவளா? அவ இதன வர சொன்னவ. மாதிரி உள்ள இருந்தா எப்படி? உத்து பாப்போம். மினி பயமா இருக்கு, சும்மா அங்க இங்க போயிட்டு நடக்காத. இருங்கக்க. ஏன்? அங்க உள்ள ஒரு மொட்டை சார் பாத்துட்டா இருக்கு. அதுக்கு தான் சொன்னீங்க நில்லுனே. பாக்கட்டு அப்பதானே வெளிய வந்து என்னன்னு கேப்பாவே. மாதிரி உள்ள இருந்தா நம்ம எப்பதான் வீட்டுக்கு போறது? உங்களுக்கு போய் ஹோட்டல் நடத்தாண்டாமா? அதுவும் சரிதான். சொல்லுங்க, யார் வேணும்? சாரே, ஹச்சோடியை பார்க்கணும். இங்க இருக்காவளா உள்ள? எந்த டிபார்ட்மெண்ட் ஹச்சோடி? இசி டிபார்ட்மெண்ட். உள்ளதா இருக்காவ, சாப்பிட்டுட்டு இருக்காவ, வருவாவனே. சரிங்கயா. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. எங்களை சீக்கிரம் வாங்கன்ட்டு அவிய உட்காந்து சாப்பிட போயாச்சா? நீங்க சாப்பிட்ட நேரத்துல வந்து நாங்க என்னமா செய்ய முடியும்? கொஞ்சம் முன்னாடி வந்து பாத்துருக்கலாம். மணி 12:45 தானே ஆகு. 1 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்கேயாவது உட்காருங்க. மொட்டை மண்டை இருக்கு கொழுப்பு பாத்தியாக்கா? இருக்க ஒரு சேர் போடல. எங்க போய் இருக்கணுமோ தெரியல. அவங்க தலையில தான் ஏறி இருக்கணுமா இருக்கும். நீ சும்மா இருமா. இருக்கதே 1008 பிரச்சனையில இவ ஒரு பிரச்சனை இழுத்து வச்சிருவா போல. இல்ல இதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரக்கூடாது. எல்லாத்தையும் கடந்து பயிராதுங்க. நம்ம ரூபா கொடுத்து தானே பிள்ளைய படிக்க வைக்கும். ஒரு உட்காரது கூட பெஞ்சு டிஸ்கவுண்டும் போடல. இங்க வந்துட்டு உனக்கு கேட்டையும் விடாதான். ஏன் இப்படி பயந்து நடக்கிறிய? நம்ம தலையே வெட்டி விடுவாவே. இது பிள்ளைக்கு எதுவும் வந்துடப்படாதே. நீ ஒருத்தி, நீ இன்னைக்கு பேசிட்டு வீட்டுக்கு அம்மாட்டுக்கு போயிருவா. சந்தியால அம்மா வந்தான்ட்டு மாதிரி அவளுக்குலாம் சந்தியானே வந்து வரும். அந்த பிள்ளை இன்னும் 2 வருஷம் இந்த காலேஜ்ல படிக்கணும்ல. சரிக்கா, நான் வாயை மூடிக்கிட்டே நின்னுக்கிட்டேன். நில்லு. இந்த கிளாஸ்லயே ஹச்சோடி செக் பண்ண சொல்லுச்சு. நாம செக்கே பண்ணலையே. ஐயப்ப நான் மட்டும் தான் மாட்டி விட்டுட்டேன். நீங்க சொல்லிட்டீங்களா மேம்? ஆமா, எங்க கிளாஸ்ல ஒரு பிள்ளைக்கு பேக்ல டெய்ரி மில்க் இருந்துச்சு. அத ஹச்சோடிட்ட சொல்லிட்டு வந்துடுங்க. ஹச்சோடி அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிருக்கா. இப்ப வந்துட்டு போன்னு நினைக்கிறேன். மேம் நானும் ஒரு பிள்ளையை கூட்டிட்டு போனேன். யார? சரிதான் சொல்லிட்டு ஒரு பிள்ளைய. அந்த பிள்ளைக்கு பேக்ல லவ் லெட்டர் இருந்துன்னு கொண்டு காமிச்சனா அந்தல மேம் பாத்துக்கிட்டு இது என்னது அப்படி இப்படின்னு அவ அதுக்கு மேல பேசிட்டால. ஃபைனல் இயர் வந்ததுல ஒரு பையன் கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு. தேர்ட் இயர் இப்ப அப்படிதான் இருக்கு மேம். ஒரு பிள்ளைகளுக்கு பயங்கரமே இருக்க மாட்டேங்குது. என்ன செய்ய? அது வந்து கேர்ள்ஸ் காலேஜா போயிட்டல. ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கிளாஸ் அதுக்கு பரவாயில்லப்பா. இப்போ செகண்ட் இயர் தானே. இனி தேர்ட் ஃபைனல் வந்தாதான் அவங்களுக்கு வச்சறமே என்னன்னு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கமிங். என்ன சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல வந்த மாதிரி இருக்கு? ராதா மேம் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா சொல்லுமா? மேம் சந்தியா பேக்ல டெய்ரி மில்க் இருந்துன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வர சொல்லியிருந்தீங்களா? ஆமா, வந்துட்டாங்களோ? அது தெரியல மேம். ஆனா அத பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக அந்த ரெஜி வந்து வெளியே நிக்கிறா. ரெஜி வந்திருக்கல. அவ என்ன பேச போறா? கொஞ்சம் நீங்க வெளியே வாங்கலாம் மேம். சாப்பிட்டுட்டு இருந்தவங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ. சாப்பிடலாம் முடிஞ்சாச்சு. சரி நான் வாரி வெளியே போ. ஓகே மேம், தேங்க் யூ மேம். இது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பிள்ளல. அவ இங்க வந்து சொல்லியா? இவ்ளோ சந்தியாவோட ஃப்ரெண்ட் பத்துக்க. அதான் ஏதாவது சொல்ல வந்திருப்பாளே. சரி நான் என்னன்னு வெளியே போய் கேட்டுட்டு வந்துறேன். ஓகே மேம், போங்க. பாத்தீங்களா, இனி ராதா மேம்க்கு தான் ஒரே அலைச்சல். பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாம்பாவா அது இதுன்னு சொல்லிட்டு உன்னைக்கு ஃபுல்லா ஏதாவது சொல்லிட்டே இருப்பா பாருங்க. இதுக்கு தான் யாரையும் கூட்டிட்டே போக கூடாது. ஆனா எடுத்ததுக்கு தொட்டதுக்கு அச்சடி பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர சொல்லியாத. அவங்க பாவம் வீட்ல இருந்து பதறி அடிச்சு ஓடி வருவாங்க. ஆமா, எனக்கு பிடிக்கவே லெவி பண்ணியதலாம். சரி என்ன செய்ய, நம்ம சாப்பிடுவோம். ரெனி மேம்ட்ட சொன்னியா? சொல்லிட்டு என்ன வாராங்க. சரி சரி. ரெஜி மேம்ட்ட உண்மையை சொல்லிரு. சரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மேம் என்ன திட்டாம பாத்துக்கொண்டிரு உங்க வேலைன்னு. அதை நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்கம்மா. சொல்லு ரெஜி போ. மேம் என்ன? ஒண்ணு இல்ல மேம். சந்தியாவோட பேக்ல டெய்ரி மில்க் போட்டது நான் தான். நீங்க போட்டியா? ஆமா மேம், சாரி மேம். எவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளை வர மாட்டி விட்டுருக்கா. பேரண்ட்ஸ் வர ஹச்சோடி வர சொல்லியாச்சு. அவங்க வந்திருப்பாங்க இந்த நேரத்துக்கு. மேம் சாரி மேம். சாரி கேட்டா சரியா அப்படி விஷயமா இதெல்லாம்? எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கா. சும்மா வந்துட்டு சாரி கேட்டு நிக்கா. இப்போ மட்டும் எப்படி உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு? எத்தனை நேரம் அந்த பிள்ளை சொல்லிட்டே இருந்துச்சு. அப்ப சொல்லி கொண்டேதானே. அவ அவ்வளவு அழுக அழுத பிறகு நீ சொல்லாம அப்படி கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தா. மேம் இவளையும் விட்டுறலாம் மேம், ப்ளீஸ் மேம். இதேவ முதல்லயே சொல்லி தந்திருந்தானே. நான் ஹச்சோடிட்ட சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிருப்பேன். இப்போ நான் என்ன செய்ய முடியும்? இப்போ வந்து இத சொல்லிட்டு நிக்கிறியா? மேம் இவ உண்மையை சொன்னதே பெரிய விஷயம் தானே மேம். சந்தியா மேல தப்பு இல்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ப்ரூவ் ஆயிட்டலாம். எனக்கு முன்னே ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. அவ அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. மேம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் விவரமா அப்புறமா சொல்றேன் மேம். எப்படியாவது ஹச்சோடிட்ட சொல்லி சந்தியாவை மட்டும் ஒண்ணுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருங்க மேம். சரி நான் போய் சொல்லி பாக்கேன். ஏன் சொல்ல பேசலாம் அவங்க எங்க கேட்பாங்க. ப்ளீஸ் மேம் எப்படியாவது பேசுங்க. சரி சரி பாக்கேன். ரெஜி கிளாஸ்க்கு வா. அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. மேம் சாரி மேம். நீலிகண்ணி வாடி நல்லா. ரெஜி நீ அழக. இதுக்கு தான் சொன்னேன் மேம்ட்ட வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. இவ ஒருத்தி. நீ இப்ப எங்க கிட்ட சொல்லனனால நாங்க சிசிடிவி கேமரால பாத்துருவோம். நீ ஏற்கனவே பாத்துட்டேன்னு சொன்னா. ஆமா அப்படி சொன்னதானே நீ உண்மையை வந்து சொல்லுவா மேம் கிட்ட. சே நான் இப்படி ஏமாத்திட்டேனே. எப்போ என்ன நீ வாயை திறந்து சொல்லு. நீங்க எனக்கு வாய் மூடிட்டு சொன்னீங்க. இருக்கிற பிரச்சனை இவ வேற கொஞ்சம் கூட ஏத்திட்டு இருக்கா. சும்மா இருக்கு நீ கை எடு. எடுக்கு. ஏடா மாட்டாயே. எப்பா என்னது சொல்ல வந்த? கால் வளைவுக்கு அதுல கீழ போய் இருக்கேன்னு சொல்ல வந்தேன். கீழ போய் இருக்க போறியா? யாக்க இப்படி பாக்குறிய? இது ஒரு காலேஜ் டி. நீ அங்க எங்க இப்படி உட்கார்ந்து இருக்க? சிறையா வருவி இவளோட என்னடி? ஆமா பெரிய காலேஜ். இருக்க ஒரு இடம் கூட இல்லாதன கீழ உட்கார்ந்திருக்கோம். பார்க்கவே தெரிஞ்சுக்கிடுது. உன்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு அலையானு தெரியல மினி. சிரிச்சிட்டே அழுங்கக்கா. பாட்டி நீங்கள வந்து இருங்கக்கா. எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்போம். அவிய மெதுவா தின்னுட்டு வரட்டு. வேண்டாம் டி, ஒரு மாதிரி இருக்கு நிக்கேன். அப்ப நில்லுங்க. உண்மையே சொல்லியா திவ்யா? ஆமா டி நீ அழாத. அவ போய் மேம்ட்ட சொல்லதான் போயிருக்கா. விடு வர ரெடி. அவதான்
நானே போய் கூட்டிட்டு வந்துருவேன். எனக்கு தெரிஞ்சதை நானே பேர்ப்பணுமா? எம்மா 100 ஆயுசு மக்கா உனக்கு சொன்ன உடனே வந்துட்டியே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தே. அப்படி சொல்ல கூடாதுமா. என் மக்கா என்ன நடந்து எதுக்கு எங்களை வர சொன்னவ? எம்மா என் கிளாஸ்ல ஒரு பிள்ளை இருக்கலாமா? டெய்ரி மில்க் கொண்டு வந்தாளா? மேம் பேக் செக் பண்ணாவல அப்ப என் பேக்ல போட்டுட்டு சந்தியா தான் கொண்டு வந்தானே என்ன மாட்டிட்டாமா? அந்த பிள்ளை எங்க? பிடிச்சு சங்க நெரிச்சு புடியே. எவ்வளவு தைரியம்? எடி நீ சும்மா இரு. என்ன எப்ப பார்த்தாலும் சும்மா இருன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. நீங்க சும்மா இருங்க முதல்ல. நீங்க ரெண்டு சும்மா இருங்க. ஏன் திட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு கவலையா இருக்கு. சந்தியா அந்த டெய்ரி மில்க் இப்போ உன் பேக்ல தான் இருக்கா? பாருங்க மந்த அத்தையே. இடி சொல்லிட்டு நான் அதை எடுத்து தும்பம்ல. இல்ல ஹச்சோடிட்ட இருக்கு. உங்க ஹச்சோடி சரியா நாளுதான் பிள்ளைகளுக்கு கொண்டு போறதுக்காண்டி வாங்கி வச்சுட்டு விட மாட்டோம்லனா? என்ன டீச்சர் பிரியா? டீச்சர் நான் தான் அவளுக்கு பேக்குள்ள போட்டேன், அதனால என்கிட்ட தந்துருங்கன்னு சொல்ல போறேன். அடி பாவி மக்கா, உனக்கு ஒரு டெய்ரி மில்க் வேணும் நான் உனக்கு வாங்கி தரேன் டி. அதுக்கு நீ என் பிள்ளைக்கு பழி சொல்லிட்டு இருக்காத. யாமுக்கு இப்படி சிரிக்கிறியா? நான் வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? டெய்ரி மில்க் வாங்கி கொடுத்தாலே ஏதாவது பையில தான் வாங்கி கொடுக்கணுமா? எனக்கு அவன் மேல ரொம்ப லவ், அதனால நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவேன். எத்தே இப்ப ப்ராப்ளமே எல்லாம் சால்வ் ஆக போகுது. நீங்க ஒண்ணு சும்மா இருங்க. என்ன மக்கா சொல்லியா? ஆமாமா அந்த பிள்ளை உண்மையே சொல்லிட்டு மேம்ட்ட. என்னன்னு சொன்னா? 2 போடு போடலன்னு பார்த்தேன் அவள. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கால்வல்ல, ரெனி, திவ்யா, அபிநயா. ஆமா அவள 3 பேரும் போய் யாசிர்பாலோ போல அந்தால ஒத்துக்கிட்டு உண்மையை சொல்லிட்டு மேம்ட்ட வந்துட்டாளாம். பரவாயில்ல, சந்தியலுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஆமாட்டே. ஆமா எந்த பிள்ளை மக்கா அந்த டெய்ரி மில்க் தூக்கி போட்டது? என்ன காஞ்சிட்டா? யாமே யாசியபுரா சும்மா பாக்குறதுக்குடா. நெஞ்சில ஈரமே இல்லாம இப்படி போய் சொல்லிருக்க. அது யாருன்னு பாக்குறதுக்குடா? எம்மா அது வேற யாரும் இல்ல, நம்ம பக்கத்து பஸ் ஸ்டாப்ல இருந்து யாரு வந்தா ரெஜி அவதான். அவளா? அது யாருக்கு? நல்லா தெரியும்டி. இவளுக்கு ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருப்பா. எவளையும் நம்பாத சந்தியா. பாத்தியா கூட இருந்து கழுத்தறுத்துட்டா. ஆமாட்டே நாமளே இனி பேச மாட்டோம் கூட. எக்ஸ்கியூஸ் மீ. குட் ஆஃப்டர்நூன் மேம். இந்த மங்கி முடிதான் இவ கச்சோடியோ. குட் ஆஃப்டர்நூன். என்னோட பேரண்ட்ஸ் மேம். மேம் இப்ப யாரு? பரவாயில்லையே, காலேஜுக்கு நெத்தி சுடியில வச்சுட்டு வரவளே. பயங்கர ஸ்டைலான டீச்சர் போல. வணக்கம் டீச்சர். நான் ஹச்சோடி எனக்கு ஒரு வணக்கம் சொல்லல, அங்க வணக்கம் சொல்லிட்டு இருக்காத. வணக்கம். நான் தான் சந்தியாலுக்கு அத்தை. அம்மா பாய கூட்டிட்டு வச்சனா குடும்பத்துல கூட்டிட்டு வந்திருக்காத. சரி என்ன சொல்லுங்க? அந்த டெய்ரி மில்க் சந்தியாவோடது இல்லையா? அந்த ரெஜியோட தான். சந்தியா சொன்னது உண்மைதான். யார் உங்ககிட்ட இத சொன்னது? எவிடன்ஸ் எது இருக்கா? இந்த மங்கி முடி சொன்னாலும் நம்ப மாட்டேக்கு. அந்த கேர்ள் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கா. மேம் என்னம்மா இதெல்லாம் சொல்லது உண்மையா? ஆமா மேம், நான் தான் இவ பேக்ல எடுத்து போட்டேன். நான் அப்பவே சொன்னேன்ல மேம், நீங்க தான் நம்ப இல்ல. டீச்சர் இதுல எங்களை வேற வர சொல்லிட்டியே. ஆமா உங்க பொண்ணோட பேக்ல இருந்தா உங்களை தினமும் வர சொல்லுவேன். இனி அவங்க பேரண்ட்ஸ வர சொல்றேன். இதெல்லாம் முதல்ல ஒழுங்கா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா பைய கூப்பிடணும். வியாலையில இருப்பாவ எவ்வளவு வேலை இருக்கும். நீங்க இப்படி கூப்பிட்ட உடனே எல்லாம் அடிச்சு பரண்டு ஓடி வர வேண்டியதா இருக்கு. சரி ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அம்மா உனக்கு யார டெய்ரி மில்க் கொடுத்தது? அவளுக்கு நான் தான் கொடுத்தேன் டீச்சர். இது என்ன எனக்கே தெரியாத ட்விஸ்டா இருக்கு. ஏன் எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? நான் தான் கொடுத்தேன். என்னம்மா சொல்றீங்க? நீங்க ரிலேஷனா? டீச்சர் இவ எங்க பக்கத்து ஊர் தான். காலேஜ் போதுக்கு நீ பழந்த பிள்ளை. டெய்ரி மில்க் நான் நிறைய வச்சிருந்தேன். சரி ஒண்ணு வச்சுக்க மக்கான்னு கொடுத்தேன். அதை தான் பேக்ல போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு வந்துட்டா போல. என்னம்மா இவங்க சொல்லதெல்லாம் உண்மையா? ஆமா மேம், அவங்க தான் தந்தாங்க. சரி உங்களை கூப்பிட்டதுக்கு மன்னிச்சிடுங்க. சரி போங்க. போங்கன்னு சொன்னா இப்படி மேம் இந்த டெய்ரி மில்க் என்ன பொம்பளை இது எங்க இருந்து வந்தோ தெரியல. புதுசு புதுசா கதை விடுவு. காலேஜ்ல உள்ள பிள்ளைகள் வேணா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். இவீட்டெல்லாம் என்னத்த சொல்லதுக்கு? 2 நாள் என் பிள்ளைகளுக்கு ஆயிடுமேன்னு பார்த்தேன். என்ன டீச்சர் தலை குனிஞ்ச மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்லம்மா, பயங்கர யோசனையா இருக்கும். இப்போ உங்களுக்கு டெய்ரி மில்க் வேணும்? ஆமா டீச்சர், அது எனக்குள்ள தானே என்கிட்ட தந்துருங்க. நான் வீட்டை கொண்டு போயிறேன். கொண்டு போயிட்டா யாருக்கும் ஒரு ஒருத்தரமும் இல்ல பத்தியில. சரி எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. எங்க இருந்து தான் வாராவள எனக்குன்னு? என்னது இப்படி சொல்லிட்டியே? மாறி ஒரு டெய்ரி மில்க் ஏன் சும்மா விடுவானே? செம்மட்ட பண்ட உன்னை காப்பாத்தி விடணுமேன்னு பார்த்து இப்படி சொல்லியிருக்கேன் பத்துக்க. இதுக்கு மேல இனிமே எங்க சந்தியாட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா அதுக்கப்புறம் நடக்குது வேறாமா. சாரி ஆண்டி. சாரி பூரினு உன் பூரிய கொண்டு அடுப்புல வை. ஏதோ உண்மையை ஒப்புக்கொண்டனால முடியேன், இல்லன்னு வையா சங்க தூக்கி இருப்பேன். ஏத்தே சும்மா இருங்கதே. மாறி சும்மா இருக்க பிள்ளைய மாட்டி விடலாமா? காலேஜ்ல எல்லாம் கெட்ட பேர் வந்தா எவ்வளவு அசிங்கம் தெரியுமா அதெல்லாம்? சரி மினி விடு. மக்கா நீ என் பிள்ளை மருதனமா ஏமா இப்படி செஞ்ச? சாரி ஆண்டி. சரிம்மா சரி நான் கிளாஸ் போறேன். ஆட்டுமா போ. என்ன உள்ள போன கச்சோடிய காணல? அந்தல ஓடி போயிட்ட. நல்ல ரைமிங் டே. கச்சோடி ஓடி சூப்பரா இருக்கு. ஆத்திரமா வருமாக்கா டெய்ரி மில்க தந்துற சொல்லு, இல்ல உடைச்சு போடுறதுக்கு இந்த கண்ணாடியே. இன்னைக்கு மினியத்த ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காவே. இந்தாங்க உங்க டெய்ரி மில்க். தேங்க் யூ மேம். ஒரு டெய்ரி மில்க் போச்சே. அத்தாடி என்ன பெரிய டெய்ரி மில்க். இவ்வளவு பெருசா இந்த பிள்ளைக்கு எந்த பையன் கொடுத்திருப்பான்? அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சரி கொண்டா சாப்பிடுவோம். இன்னாருங்க. அந்த பிள்ளைகளை அவட்டே குடுப்போம் டி. எங்க நல்ல வேலை இருக்க வேண்டியதா? அதுக்கு அநியாயத்துக்கு இப்படி நல்ல வேலை இருக்க கூடாதுக்கு. இப்போ என்ன சொல்லிட்ட மினி? நம்மள இப்படி வர சொல்லி அழைச்சவல்ல, அதுக்கு இந்த ஒரு டெய்ரி மில்காவது கிடைக்கண்டாமா? இத முதல்ல பிரிக்கெட்டு. அம்மா என்ன பெருசு. இவ்வளவு பெருசுலாம் முட்டை உண்டு நான் இன்னைக்கு தான் பாக்கேன். நானும் தம்பி இவ்வளவு பெருசுலாம் நான் வாங்கி சாப்பிட்டதே இல்ல. அப்ப முதல்ல உனக்கு தந்துருவோம். நம்ம காக்காட்டு. சூப்பரா இருக்குதே. சாப்பிடு நம்மளும் சொத்துல தின்றுவோம். சூப்பரா சூப்பர். தங்க காய மறந்தாச்சே. ஏக்கோ சாப்பிடுதீங்களா? வேண்டாம் மினி. கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்க. என்னங்க வேண்டாம் விடு. காட்டுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? அதுக்குதான் சொன்னேன் சொத்தல தின்னுங்கன்னு.
சந்தியா அப்ப நாங்க கிளம்பியோம். இந்த சாக்லேட்டை வச்சுக்கனே. எனக்கா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொடுமா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் உன்னை காப்பாத்தி விட்டாலும் அவளுக்குலாம் கொடு. சரி தே. நீ சாப்பிட்டியா மக்களே? இல்லம்மா இனிதான் சாப்பிடணும். ஐயே முடிஞ்சிருக்கு மாமா சாப்பிட்ட பீரியட். அதெல்லாம் எங்க டீச்சர் சொன்னா விடுவாமா. சரி மக்கா அப்ப சாப்பிட்டுனே. நான் இந்த சாக்லேட் பிடி. நீங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க தே. வேண்டாம் வேண்டாம் வச்சுக்க. சரி மக்கா அப்ப நாங்க போயிட்டாரா? சரிம்மா. சரி போயிட்டாரமா.